நிறைய இடத்துல வந்து சாச்சனா தான் எல்லாருமே கேட்பாங்களா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க அருவி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்கும்போது 2 பேர் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. பட் ஆனா அது வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஓகே வி ஆர் கெட்டிங் ரெகக்னைஸ்ட் பை சம்ஒன் நாட் பிகாஸ் ஆஃப் சம்ஒன். என்ன வந்து என்னையா ரெகக்னைஸ் பண்றது வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மூமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன். லைக் ஓகே அது ஒரு மாதிரி அது ஒரு பாப்பா வச்சிருக்காங்க. அவங்க அந்த பாப்பாவோட போட்டோ எடுத்துக்கிட்டேன் நான். ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஆனா அந்த மொமெண்ட் ஒண்ணு இருக்கும்ல, இது வரைக்கும் வந்து சாச்சனா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க நம்மள அருவியா ரெகக்னைஸ் பண்றதுன்றது உங்களுக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? எங்க நடந்தது? அது கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு பானிபூரி சாப்பிட்ற கடையில தான் போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் த சேம் கொஸ்டின். சாச்சனாவோட நீங்களா சாச்சனா அப்படின்னா இல்ல நான் உங்களோட சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்ப சொன்னாங்க ஆமா நீங்க சீரியல்ல பண்றீங்களா அருவியா தானே பண்றீங்க எனக்கு தெரியும் உங்களை அப்படி சொன்னாங்களா. எனக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட வந்து பேசினாங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கலாம் அந்த மாதிரி அப்படியே பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. ஆமா தேங்க்யூ. எனக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே பேசவே தோணல. அப்புறம் பாப்பாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்டோட தான் போயிருந்தேன்னா அந்த கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது அப்படியே அது வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாச்சனா ரெகக்னைஸ் பண்ணாம சாரதா ரெகக்னைஸ் பண்ணாங்கடி. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே சொல்லி அந்த ஒரு 1 வீக் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா அப்படியே கால் தரையில நிக்கல. அப்படி இருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் நானு. செம்ம ஹாப்பியா இருந்தது. அது உங்களுக்கு என்னைக்காச்சும் டஃப்பா இருந்திருக்கா அந்த ஒரு சைக்கிள பிரேக் பண்றதுக்கு? எல்லாரும் இதையே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி. டஃப்பா இருக்கிறத விட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா அவ வந்து ஃபெனாமினல் ஆக்டர். அவ வந்து ஒரு பேர் வாங்கிட்டா. அந்த இடத்த வந்து நம்ம வந்து வரணும்னா அது வந்து காம்படிஷனா இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கிறேன். ஓகே குடும்பத்துல 2 பொண்ணுங்களும் வந்து சூப்பரா நடிக்கிறாங்க. 2 பேருமே இண்டஸ்ட்ரியில வந்து செம்ம ஸ்கோப் இருக்கு. அந்த மாதிரி கொண்டு வரணுன்றதுக்காகவே நான் இன்னும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சமா தான் டைலாக்ஸ் அண்ட் இது ரியாக்ஷன்ஸ் வருது. ஃபியூச்சர்ல எனக்கு டெவலப் ஆச்சுன்னா அந்த இடத்துல நான் கண்டிப்பா நான் ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா பண்ணுவேன். நீங்களும் அதை பார்த்து நான் பண்றேனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. எஸ் உங்களுக்கு எந்த மாதிரி ரோல் சாதனாக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசை? ஆஸ் அ படத்துலயா இருக்கட்டும் இல்ல ஒரு சீரியலா கூட இருக்கட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி ஆசை? இல்ல அந்த டெப்த் இருக்கணும். ஒரு கேரக்டர் நம்ம எந்த கேரக்டர் பண்ணாலும் அது குட்டியா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் ஒரு கேரக்டர் பண்ணாலும் ஒரு நச்சுன்னு ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி பார்த்தோன்னே இந்த பொண்ணுதான் இதுல பண்ணிருக்காங்களாப்பா எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் அப்படி இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையை தவிர பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ இல்ல. பண்ணா நம்மள வந்து பேசப்படுற அளவுக்கு ஒரு கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. மூவிஸ்ல வந்து பர்டிகுலரா எனக்கு இவங்களோட நடிக்கணும் இல்ல இவங்களுக்கு டாட்டரா இவங்களுக்கு சிஸ்டரா உங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும்ல. ஏங்க நாங்களாம் சிஸ்டரா டாட்டரா தான் நடிக்கணும். சாரிங்க ஹீரோயினா ஓகேங்க. புரியல. எங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இல்லையா? ஏன் தமிழ் பொண்ணுங்கன்னா நாங்க வந்து வெறும் சிஸ்டரா தங்கச்சியா ஃப்ரெண்டா அப்படிதான் நாங்க கேரக்டர் பண்ணுமா? நாங்களும் ஹீரோயின் பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு பேச்சுக்கு கேட்டேன் நீங்க கோச்சுக்கிறீங்க. இல்லங்க அது அப்படிதாங்க இருக்கு. நாங்களும் அவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாமே நாங்களும் எங்களை க்ரூம் பண்ணிக்கிறோம். எங்களை லைக் எங்களோட இதுவை நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஈஸியா நம்மள ஒரு ரோல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களா இவங்கன்னா இவங்களுக்கு இதுதான் செட் ஆகும்னா we will break the circle. அந்த சர்க்கிளை பிரேக் பண்ணி நாங்க வந்து எங்களாலேயும் இதெல்லாம் பண்ண முடியும் நாங்க காட்டுறோம். நாங்களும் அதெல்லாம் பண்ணுவோம். சரி இந்த கொஸ்டின் இப்ப அழைச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்க சரி நீங்க வந்து இப்போ ஒரு ஹீரோயினா பண்றப்போ யாரோட பேர் பண்ணணும்னு ஆசை சாதனாக்கு? எனக்கு வந்து இப்ப இருக்கிற வந்து யங்கஸ்ட் இது பர்சன்ஸ் கூட தான் பண்ணணும் ஆசை. ரொம்ப மெச்சூர்டா இருக்கக்கூடாது. ஸ்வீட்டா அந்த மாதிரி இப்போ ரீசெண்டா நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு வந்து மணிகண்டன் சார் படத்துல ஏதோ ஒரு ரோல் பண்ணாலும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு